பாமக சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து ஜி.கே. மணியை நீக்கி வெங்கடேஸ்வரன் என்பவரை தேர்வு செய்துள்ளதாகவும் அது குறித்து சட்டப்பேரவை செயலாளரிடம் மடல் கொடுத்துள்ளதாகவும் கூறியுள்ள வழக்கறிஞர் பாலு, சேலம் அருள் தன்னை பாமக எம்எல்ஏ என கூறிக்கொள்வதை நிறுத்த வேண்டும் எனவும் அவரை பாமகவின் அடிப்படை உறுப்பினர் உட்பட பொறுப்பிலிருந்து நீக்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதாவது ஒவ்வொருவருடைய செயல்பாடுகள், கட்சியினுடைய நடவடிக்கைகள் அத்தனையும் பார்த்துதான் ஒரு கட்சியினுடைய தலைமை என்பது முடிவெடுக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த எடுக்கப்பட்ட முடிவினுடைய தகவல் என்பது நமது செயலாளர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்சியில் அவர் பயணித்தவர், கட்சியின் மாவட்ட செயலாளராக இருந்தவர், கட்சியால் சட்டமன்ற தேர்தலில் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்றவர். தற்பொழுது அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு விட்டால் தார்மீக அடிப்படையில் அவரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்று அழைப்பதே தவறானது. எனவே அந்த மாதிரியான அவருக்கான அந்த அங்கீகாரம் என்பதையே நமது ஊடகங்கள் வழங்கிவிடக்கூடாது. அதை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். மீண்டும் உங்கள் மூலமாகவும் இதை ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறோம். இதுபோன்று தொடர்ச்சியாக அருள் அவர்கள் குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய வேலையை செய்ய வேண்டாம்.